ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. சாம்பாருக்கு பொடி அரைக்க போகிறோம். ஒரு வாணலில் 1/4 லிட்டர் நெய் விட்டு அதில் நம்ம மல்லி, மிளகு, சீரகம், குண்டு உளுந்து, வெந்தயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நெய்யில் வறுத்து அரைக்கும் போது ஈரப்பதம் இல்லாமல் நமக்கு புட்டு புட்டாக திரியாக வராமல் சூப்பராக கிடைக்கும். நீங்கள் எண்ணெயில் வறுத்தா உங்களுக்கு ஈரப்பதம் கிடைக்கும். அரைக்கும் போது திரியாக வரும், புட்டு புட்டாக வரும், சீக்கிரமாக கெட்டுடும். இப்போது இந்த அனைத்து மசாலாவும் மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுக்கணும். வறுக்கும் போதே கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்து வதக்கும் போதோட மனம் அப்படியே தூக்கி கொடுக்கும். இப்போது அனல் பதத்தை குறைக்கிற, அதாவது கண்டிப்பாக எந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக தீச்சிலே விடாமல் வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு மனம் கூடுதலாக கிடைக்கும். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து வறுக்கும்போது அந்த சாம்பார் கூட சேர்க்கும் போது சூப்பரான கலர் கிடைக்கும். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து அப்படியே நம்ம கிளறி திரும்பவும் நல்லா ஆற வச்சு அதை வறுத்தா மனம் கூட 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 கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா பாருங்களேன், தீச்சிலே இல்லாமல் மிதமான சூட்டில் அப்படியே பொன்னிறமாக மிளகா, கருவேப்பிலை கூட அப்படியே சூப்பராக கலராக வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக சுட சுட அரைக்கவே கூடாது. ஒரு தட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அதிகமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட் கொரகொரப்பாக நைஸாக அரைக்கணும். ஒரு வாணலில் தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு குண்டு மிளகாய், நாங்கள் எல்லா தாளிப்புக்குமே குண்டு மிளகாய் தான் சேர்த்துப்போம். அதிக வாசனையும் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு வதக்கும் போது ஒரு வாசனை வரும் பாருங்க. நாங்கள் எப்போவுமே சாம்பாருக்கு அரைச்ச பூண்டு தான் சேர்த்துப்போம். தோலை உரித்து அரைச்சி இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது இங்கேவே பாதி மனம் கிடைக்குங்க. அப்புறம் இது கூட வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி கலருக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூட ஒரு 50 கிராம் சக்தி சாம்பார் பொடி கலரை தூக்கி கொடுக்கும், மனத்தையும் அதிகப்படுத்தும். புளி தண்ணியை ஊற்றி அப்படி கொதிக்க வச்சு ஏற்கனவே சாம்பார், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் துவரம்பருப்பை. இது கூட வதக்கின அந்த தாளிப்பை எடுத்து ஊற்றி அந்த சாம்பார் பொடியை கலந்து தண்ணியில் கரைச்சி கொதிக்கிற சாம்பாரை கடைசியாக ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிட்டா ஐயோ போங்க. அப்படியே சுட சுட சாம்பாரை இட்லியில் ஊற்றி சாப்பிட்டா அந்த சாம்பார் மனம் இருக்கு பாருங்க. கொஞ்சமாக கத்திரிக்காய், கேரட்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து பருப்பை வேக வச்சு இந்த மாதிரி இட்லியில் ஊற்றி புட்டு சாம்பாரில் தொட்டு சாப்பிடும் போது அப்படி இருக்கும். என்னதான் பார்த்து பார்த்து மனமாக சாம்பார் வச்சாலும் இட்லி அரைக்கிற மாவு பக்குவம் ரொம்ப முக்கியம். அந்த இட்லி தொட்டு சாப்பிட்டோம் பாருங்க, அப்படியே மயங்கி போயிட்டு மனசு அலைப்பாயுதுங்க.